மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இந்த வாரத்தில் சேரப்போகிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேமிலி சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதோடு இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு சேரப்போகிறது. 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகிறது. ராசியில் குருவுடைய சஞ்சாரமானது இருக்கிறது. ராசிக்கு எப்போ குரு வந்துட்டாரோ அப்போ எல்லாம் கரெக்டாக போகணும், நல்ல பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும், பிறருக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணுன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கிறது, என்ன கற்றுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குடும்ப நபர்கள் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஆஃபீஸில் பிஸ்னஸ் சம்பந்தமான இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய யோசிக்க போகிறீங்க. நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கூடுதலாக வரக்கூடிய பொறுப்புகளுக்கு பணம் தேவையா, கூடுதல் பணம் செலவாகுமா, அல்லது கூடுதல் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமா, அதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செய்ய முடியும். இந்த வாரத்துக்குள்ள நிறைய பொறுப்புகள் வரப்போகிறது. பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து அந்த 10ஆம் அதிபதி குரு ராசியில் இருந்து சந்திர பலமும் சாதகமாக இருக்கிறதுனால படிச்சுட்டே வேலைக்கு போகிறது, வெளியூரில் போய் படிக்கிறதுக்காக வேலையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட படிக்கலான்ற முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது.